ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற குளியல் பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். நாங்கள் இதை எங்கள் வீட்டு குட்டிக்கு அவங்க பிறந்து 15 டேஸ்லேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இதை உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 வீக் யூஸ் பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா கண்டினியூ பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா வேண்டாம். அண்ட் நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/4 கிலோ பாசிப்பயிறு எடுத்துங்க. அதில் 2 முட்டையோட வெள்ளைக்கருவை உடச்சி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. அதை அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது நல்லா இறுகி இருக்கும். அதை ஃபுல்லாக உதுத்தி விட்டுட்டு ஒரு 3 to 4 டேஸ் நிழல்லையே வீட்டுக்குள்ளேயே காய வச்சு எடுத்துக்கலாங்க. அந்த பாசி பயிறு கூட 1/4 கிலோ கடலைப்பருப்பையும் சேர்த்து நம்ம வீட்டில் இடிகள் இருக்குல்லங்க, அதை வச்சு 1-2 இடிச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்து அதை ஒரு மாவு சலிக்கிற பாத்திரம் வச்சு நல்லா சலிச்சுக்கணும். அந்த பவுடர் சலிச்சதுக்கப்புறம் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும், கொர கொரன்னு இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துருக்கணும். இப்போ அந்த மாவு கூட பூலாங்கிழங்கு பவுடர் 50 கிராம், ரோஜாப்பூ பவுடர் 50 கிராம், நீங்கள் பெண் குழந்தைக்கு அரைக்கிறீங்க அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள் பவுடரும் 50 கிராம் சேர்த்திக்கலாம். நான் தம்பிக்கு அரைக்கிறேன், அதனால் மஞ்சள் சேர்த்திக்கலைங்க. இதையெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். நம்மளுக்கு எப்பப்போவெல்லாம் குழந்தைய குளிப்பாட்டுறோமோ அப்போ இந்த பவுடர் யூஸ் பண்ணி நம்ம குளிப்பாட்டிக்கலாம். வாசனை சூப்பராக இருக்குங்க. இதில் பூலாங்கிழங்கு கிழங்காவும் கிடைக்கும், பவுடராகவும் கிடைக்கும். அதே மாதிரி பன்னீர் ரோஜாவும் நம்ம வீட்டில் செடி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே பூ கிடைக்குங்க. அதையும் காய வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு இது ரெண்டுமே அரைக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் பவுடராக வாங்கிக்கிட்டேன். எனக்கு அது போக ரோஜாப்பூ கொஞ்சம் ஒரு 100 பூக்கிட்ட கிடச்சிது. அதையும் போட்டு அரைச்சி பார்த்தேன். அது ஒரு 10 கிராம் 15 கிராம் தான் வந்துச்சு அந்த பவுடரு. அதனால நான் எக்ஸ்ட்ரா ரோஜாப்பூ பவுடர் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கிட்டேன். நாங்கள் ஃபஸ்ட் டைம் தம்பிக்கு யூஸ் பண்ணும்போது கடலைப்பருப்பு இல்லாமல் வெறும் பாசிப்பயிறு, பூலாங்கிழங்கு பவுடர், ரோஸ் பவுடர் இது 3ஐயும் மட்டும் போட்டு தான் குளிப்பாட்டணும். இப்போ செகண்ட் பேட்சாக தான் நான் கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல ஸ்கின் க்ளோ கொடுக்குதுங்க தம்பிக்கு. முதல்ல இருந்ததுக்கு இப்போ அவங்களோட கலரில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பூலாங்கிழங்கு பவுடர் 30 கிராம் பேக்கெட்டாக தாங்க கிடைக்கும். 30 கிராம் 40 ரூபாய்க்கு எங்கள் ஊரில் நான் வாங்கியிருந்தேன். அதே மாதிரி ரோஸ் பவுடர் 50 கிராம் பேக்கெட்டு, அதுவும் 40 ரூபா. இது ரெண்டுமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க, வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.